ஒரு நியூஸை பார்த்தோன்னே வந்து நான் வேறு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணலான்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் வந்து வருது. குறிப்பாக ட்விட்டர் தளத்தில் நிறைய பேர் நம்மளை வந்து டேக் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா கூடி நின்று எல்லாருமே வந்து ஒப்பாரி வச்சுட்ருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால எல்லாருமே சேர்ந்து ஒரு கார் முன்னாடி மறியல் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து நம்ம எல்லாருமே டேக் பண்ணி அனுப்பிட்டாங்களே தவிர்த்து என்னென்னு போடவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறப்போ வந்து அதை நிறைய பேர் விவரித்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராப்பரான செய்திகளும் வருது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து வந்து தங்கி வேலை செய்யக்கூடிய வடக்கர்கள், ஸோ பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெரியாது, பட் என்னவா வேணால் இருக்கட்டும், இந்த வடக்கர்கள் வந்து ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து சரவணன் அப்படிங்கிற நம்ம ஊருக்காரரை செங்கலாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக அடித்து கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு கடந்து சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, சில பேர் தடுக்க வந்ததையும் வந்து பொருட்படுத்தாமல் அடித்து கொண்டிருக்காங்க. யாராவது நிறுத்த வந்தால் அவங்களே வந்து மிரட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு கொலை வந்து நிகழ்ந்திருக்கு. ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் இதை தாங்க சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் ஒரு தமிழனை அப்படி தான் பேச, இது வந்து ஒரு இனவரியை தூண்டும் ஒரு காணொளி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோட முட்டாள்தனமான சிந்தனை வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு வேக்கப் கால், அலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிகழ்வு அப்படிங்கிறது திண்டுக்கல் அப்படிங்கிறது சென்னை மாதிரி வந்து நிறைய பேர், அதாவது தெலுங்கர்கள், கன்னட மக்கள், மலையாளிகள், அதற்கப்புறம் வடக்கர்கள், இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னு கூட சொல்ல முடியாது. டவுன் சவுத் திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கே சரவணன் அப்படின்ற தமிழரை வந்து பல பேர் வந்து, அதாவது ஏதோ ஒரு சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அடித்தான் செத்தான் அப்படிங்கிறதில்ல, அவங்க கும்பலாக சேர்ந்துட்டு அந்த சின்ன கும்பல் தங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வேலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயமும் பதற்றமும் சுத்தமாக இல்லாமல் என்ன காரணமாக வேணால் இருந்துட்டோம் செங்கலால் அடித்து கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு சும்மா தில்லாக நடந்து போயிருக்காங்க. இது வந்து என்ன உணர்த்துது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையுமே கொலை நடக்கும். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாநிலங்களில் நாடுகளில் வந்து வேலைக்கு வந்து போகிறாங்க. அங்கே சில தவறுகள்லாம் செய்கிறது இல்லையா, கொலை வந்து தமிழர் கூட தான் வந்து வெளிநாட்டில் போய்ட்டு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை சில கேன பசங்கள்லாம் தூக்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் ஒரு 2 மாதமாகவே நீங்கள் பார்க்கணும், நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து சிறுமிக்கிட்ட வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறான், வயசான பாட்டிக்கிட்ட வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறான், நடந்து போயிட்டுருக்க ஒரு பெண்கிட்ட வந்து அத்துமீறினது மட்டும் இல்லாமல் செயினையும் வந்து தேடிட்டு போயிடுறாங்க. இப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு திரும்ப கண்ணில் வந்து வந்துட்டே விழுந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா, கொஞ்சம் ஆராய்ஞ்ச அந்த செய்தியில் யார் அதை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு வடக்கர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே தப்பும் செய்வான், கரெக்டாகவும் நடந்துப்பான், எல்லா ஊர்க்காரனும் எல்லா மொழி பேசுகிறவனையும் இப்படி இருப்பான் அப்படிங்கிற ரேஷியோ அந்த கருத்துலாம் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் திரும்ப செய்திகளில் வர்ற அளவுக்கு வடக்கர்கள் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்க அட்ராசிட்டியோட நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது தான் அந்த செய்திகள் வந்து உணர்த்துது. ஒரு இடத்துல வேலைக்கு போனாங்களா, அங்கே முதலாளி ஆகிட்டாங்க, ஒரு ஊர் ஃபுல்லாக அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க, ஏன் நம்ம ரீசெண்டாக பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுரிமை வந்து கிடைக்க போகுது, இந்த மாதிரி செய்திகள்லாம் திரும்ப நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். அதற்கும் அதிகமாக வந்து குற்ற செய்திகளில் ஈடுபடுறது வடக்கர்கள் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து கண்ணில் முன்னாடி நிற்கிறாங்கன்னா, நீங்கள் வேலை மட்டும் இங்கே செய்கிறது இல்லாமல் அதிகமான க்ரைமும் செய்கிற அளவுக்கு நம்பர்ஸ்லேயும் சரி தைரியத்துலேயும் வந்து பெருசாயிட்டிங்களோ அப்படிங்கிற கேள்வி தான். இந்த விஷயத்தை பற்றி நம்ம, அதாவது குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம நிறையா வந்து பார்த்துட்டே இருந்தப்போ தான் நம்மளுக்கு தலையில் குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு பெரிய செய்தி. நிறைய பேர் வந்துட்டாங்க, 6.5 லட்சம் நார்த் இந்தியன் ஓட்டர்ஸ்க்கு, குறிப்பாக பீகாரை சேர்ந்தவங்களுக்கு வந்து இங்கே வந்து வாக்குரிமை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்படுறோம். அதை பற்றியும் ஒரு அலாமிங்கான ஒரு வீடியோ வந்து பண்ணி, இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆபத்து, இங்கே வந்து குடியேறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிலங்களை அவங்களோட நிலமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இங்கே இருந்து ஓட்டுரிமை பெற்று தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலையை மாற்றக்கூடிய அந்த சக்தியை இவங்க வந்து பெற போகிறாங்க. இது போக பேரளவில் மட்டுமே வந்து தமிழ்நாடாக இருக்கும். ஏன் அதையும் தாண்டி அரசியலில் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, அவங்க பவர்ஃபுல்லாக வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக மாறிட்டாங்க அப்படின்னா பேரில் கூட தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கே சொல்கிறேன். தமிழர்கள் மிஞ்சி போனால் எத்தனை பேர் இருக்க போகிறோம்? இது வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் அடுத்த 2011க்கு அப்புறம் எடுத்த சென்சஸ், அதாவது எடுக்க போகிற சென்சஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட் ஃபிகர்ஸ் தெரியும். பட் ஒரு பேச்சுக்கு அதிகமாக எல்லாருமே சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 கோடி 8 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 8லேருந்து ஒரு 9 கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எல்லாமே அத்தாரைஸ்டு சென்சஸ் இல்லை, கரெக்டான கணக்கீடு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு குத்துமதிப்பாக வந்து 9 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியா முழுக்க வடக்கர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு சிம்பிள் லாஜிக் தான்.
தினம் தினம் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து 1000 கணக்கானோர் இங்கே வந்து இறங்கிட்டே இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பாதிக்கும் பாதி தான் போக மாட்டாங்க. வர்றாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இங்கே செட்டில் ஆகிற ஒரு மனநிலை இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல இருந்து ஒரு ஹாலிடே எடுத்துகிட்டே அவன் வந்து போக மாட்டான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிற ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கிட்ட பக்கத்தில் வேலை செய்கிற கடை அவங்களோட பிஹேவியர் எப்படி இங்கே ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஹாலிடே எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு காசு சேர்த்து வச்சுட்டு பொறுமையாக தான் போவாங்க. ஆனால் வர்ற ரேஷியோ மட்டும் குறையவே இல்லைங்க. 1000 2000க்கும் மேற்பட்டோர் தினமும் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஏதோ ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வடக்கர்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க சென்னையில் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கணும். நான் அன்றைக்கி சிவகங்கைக்கு போகிறேன், ஏன் கோயம்புத்தூர் போகிறேன், கோயம்புத்தூர் கூட விடுங்க, அங்கே திருப்பூரில் ஏற்கனவே பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மதுரை, சிவகங்கை, ஏன் இப்போ திண்டுக்கல் இந்த மாதிரி இடங்கள்லாம் போகிறப்போ அங்கே முதலாளி மட்டும்தான் வந்து தமிழாளாக இருக்கார். அங்கேயும் வந்து சென்னை அளவுக்கு ஈக்குவலாக வடக்கர்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க வந்து தினம் நடந்துகிட்டே இருக்குது. ஆஃப்டர் ஆல் 9 கோடி மட்டுமே இருக்கக்கூடிய தமிழர்கள் தினம் இத்தனை வடக்கர்களை நம்ம அகாமடேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஃப்யூச்சர் அப்படின்னா அடுத்த வருஷமே நடந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் பயமுறுத்தலை. 10 வருஷம் சரி, 15 வருஷம், 20 வருஷத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு தமிழ் ஆள் கண்ணில் தென்படுறதோட வடக்கர் உங்களுக்கு அதிகமாக தென்படுவார் அப்படின்னு நான் சொன்னால் உங்களால் வந்து ஏற்றுக்க முடியுதா? இன்றைக்கி நம்ம லண்டன் எடுத்துக்கலாம். லண்டன் அப்படின்னோன்னா வந்து ஓகே, வெள்ளையர்கள் ஆங்கிலேயருக்கு உண்டான ஒரு பெருநகரம். அது அங்கே யாருப்பா இருப்பா? ஆங்கிலேயர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது லாஜிக்கான ஆன்சராக தானே இருக்கும். ஆனால் லண்டனில் நீங்கள் போய் பாருங்கள், அது இந்தியர்கள் கூட இருக்கலாம், நம்மளையும் சேர்த்து உண்மையே சொல்லி உடைப்போமே. லண்டனில் பல இடங்களில் நீங்கள் லீட்ஸு, பர்மிங்ஹாம் மாதிரி இடங்களில் போனீங்கன்னா நீங்கள் வெள்ளையர்களை பார்க்குறது தான் வந்து ரொம்ப அபூர்வமாயிரும். அவங்க ஊர் அவங்க கண்ட்ரி அப்படிங்கிறப்போ அதை அவங்க பாதுகாத்துக்கணும், அது அவங்களுக்கு உண்டான நிலம், இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வடக்கர்களுடைய வருகை அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு பிரச்சனையாக இருக்குது. போது இந்தியா தான், இந்திய குடிமக்கள் தான் எங்கன்னா போய் வாழலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்துமே பாடுறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. எல்லாருக்குமே இது பொருந்தும், அதற்கு எதிராக நம்ம வந்து பேசலை. இருந்தாலும் வர்றவங்க இங்கேயே தங்கி நம்மளுக்கு உண்டான இடத்த, அதாவது நிலம் அப்படிங்கிற இடம் மட்டும் இல்லைங்க, அது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையுமே அவங்க வந்து ஆக்கிரமித்து பெரும்பான்மையாக மாறிட்டாங்க. அப்படின்னா இது நான் ஏற்கனவே சொன்னாமே பேரளவுக்கு மட்டும்தான் தமிழ்நாடாக இருக்க போகுது. சரி, இந்த இன்சிடெண்ட்டுக்கு வரும். ஒரு இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லி அனுப்புவாங்க, டே வேலை செய்கிற போகிற இடத்துலடா பார்த்து இருந்துக்கோ. அதுவும் மிடில் ஈஸ்ட்டுக்கெலாம் வந்து அனுப்புகிறவங்கன்னு சொல்லுவாங்க, டே பார்த்துடா அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் லாலாம் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி அங்கே மட்டும் சில தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம கேள்விப்படுத்தி. இப்போ கூட யாரோ ஒருத்தங்க சாராயம் காய்ச்சி வந்து மாட்டிக்கிட்டாங்க மிடில் ஈஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கூட கேள்விப்பட்டோம். ஆனால் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ வம்பு தும்புக்கும் போயிடக்கூடாது, சண்டைகள் போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலை செஞ்சோமா சம்பாரிச்சோமா அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து ஒத்து வாழ்ந்துட்டு வந்துடணும். அந்த நாட்டின் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அபாய்ட் பண்ணிட்டு சம்பாரிச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிப்போம். அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து மொழி சுத்தமாக அவனுக்கு வந்து தெரியவே இல்லை. அவனோட மொழியில் வந்து பார்த்திங்கன்னா பேபேன்னு பேசிகிட்டு இருக்கான், நம்மளாம் அவங்ககிட்ட ஏதாவது சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அவன் வரக்கூடிய வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறது கூட இல்லை, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஜாப்ஸ், அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய வேலைகளுக்கு தான் வரான். அப்படி வரவனுக்கு மனநிலை எப்படி இருக்கணும்? ஓகே, நம்ம இங்கே வந்திருக்கோம், நம்ம ரொம்ப கம்மி ஆட்கள் தான் இருக்கோம், அது தமிழ்நாடு, தமிழர்கள் அதிகமாக இருப்பாங்க, வேலை செஞ்சோமா ஒம்பது பண்ணாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தாண்டி இன்றைக்கி கும்பலாக சேர்ந்து செங்கலால் பொறுமையாக நம்ம தமிழால் ஒருத்தனை அடித்து கொள்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்படின்னா அவங்களோட மனநிலை ஏற்கனவே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வடக்கர்கள் இங்கே வேலை செய்கிறவங்க பிஹேவ் பண்ணுறது, அவங்க பேசுகிறது, அவங்களோட தொனி, நம்மக்கிட்ட நடந்துக்கிற விஷயம், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ முற்றிலுமாக வந்து மாறிடுச்சு. ஆட்டிடியூடே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ என்னடா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். இது நீங்கள் சாதாரணமாக ஒரு சாப்பாட்டு கடையில் போய்ட்டு நீங்கள் வந்து அவங்கள பார்த்தீங்கனாலே அவங்களோட பிஹேவியர் எந்தளவுக்கு மாறிடுச்சுன்னு புரியுது. அவன் வர்றான், பார்க்குறான், சரி ஓகே, இது தமிழ் வந்த புதுசில் நம்ம வந்து கம்மியாக இருந்தோம், தமிழ் ஆட்கள் நிறையா இருந்தாங்க, ஆனால் இப்போ எங்கே பார்த்தா நம்ம ஆட்களாகவே இருக்கிறாங்களே, நம்ம வந்து சீக்கிரமாக இங்கே கடை போட்டு ஏன் இங்கே ஒரு வீடு வாங்கக்கூடாது, ஏன் நிலம் வாங்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் நம்மளும் இங்கே ஆட்கள் நிறையா இருக்கிறதுனால நம்மளும் ஒரு பெரும்பான்மையாக மாறிடும் அப்படிங்கிற இன்டைரக்ட் ஆட்டிடியூட் மைண்டில் வந்து சப்கான்ஷியஸாக செட் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மையின் வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்க இந்த கொலை வந்து இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, அவர் வந்து இறந்து போன சரவணன் அப்படிங்கிற தமிழர் மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட அனுதாபி போல இருக்குது. அதனால் அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இந்த விஷயத்தை வந்து பரப்புகிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி போய்ட்டு செய்தி ஊடகங்கள் இதை பற்றி போட்டிருக்காங்களான்னு தேடுறேன் கிடைக்கவே இல்லை. முக்கியமான சில செய்திகள் மட்டும் போட்டிருக்காங்களே தவிர்த்து இந்த செய்தியை பற்றி போடவே இல்லை. தேடி படிக்க வேண்டியதாக இருந்துச்சு இணையதளத்தில். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை இருட்டடிப்பு செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம் நான் பேசணும், வடக்கர்களை அடிச்சிட்டாங்க, வடக்கர்கள் இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே இந்த எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் ஸ்டேஷன் நின்னானுங்க, திருப்பியும் வரல, நாங்கள் எங்கள் ஊருக்கே போகிறோம்னாங்க, அதெல்லாம் போக மாட்டானுங்கன்னு தெரியும். இங்கே நல்லா டேரா போட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது, இங்கே இருக்கிற சூழ்நிலை அப்படி, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸியாக காசு வந்து ஈட்டலாம், அவங்க ஊரை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, போக மாட்டாங்க.
ஆனால் அது வந்து இந்தியா ஃபுல்லாக, குறிப்பாக வந்து வடநாடு ஃபுல்லாக வந்து பரப்பி என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் வடவர்கள் பாதுகாப்பு இல்லை, எல்லாருமே அடிக்கிறாங்க அப்படிங்கிற புறணினாலேயே இங்கேருந்து நிறைய பேர் வந்து அனுப்புனாங்க நார்த்துலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போயிட்டு வந்து இந்த அரசாங்கம் வந்து வடவர்கள் எப்படி நடத்துது, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு போட்டோன்னா நம்ம முதல்வரும் பார்த்திங்கன்னா பயந்து அவங்க கிட்டலாம் போயிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு தமிழில் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னுமே புரியல, வேன் நின்றுருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பொருளிக்கே வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பிழைக்க வந்திருக்க, பஞ்சம் பிழைக்க வந்திருக்க, நீ கும்பலாக சேர்ந்து எங்கள் ஊர் ஆளை வந்து அடித்து கொள்ளுவியா? ஏற்கனவே பல இடங்களில் பெண்கள் மேலே கை வச்சு கையை வெட்டி போட்டிருக்கணும். ஆனால் லா அபைடிங் சிட்டிசன்ஸ் கம்பேரிட்டிவ்லி உங்கள் ஊரில் துப்பாக்கி வச்சுட்டு வந்து வாயில் கண்டதையும் போட்டு படிப்பறிவு இல்லாத திரிகிறாங்கல்ல கம்பேரிட்டிவ்லி, அந்த மாதிரி எங்கள் ஊரில் இல்லை. கொஞ்சம் சிவிலைஸ்டான ஊர் அப்படிங்கிறனால இங்கே இருக்கிற மக்கள் வந்து சட்டத்தின்படி, பெரும்பான்மையான மக்கள் சட்டத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறனால சட்டத்தை கையில் எடுத்துக்காமல் இருக்காங்க. சட்டத்தை கையில் எடுத்துக்கக்கூடாது, இருந்தாலும் ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வருது இல்லை. இப்போ அந்த குடும்பம் வந்து கதறதை பார்த்தா எப்படி இருக்குது? அந்த ஊரில் அவன் பிறந்து வளர்ந்துருப்பான், அவன் இல்லை 3-4 ஜென்ரேஷன் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் மூட்டம் காலத்துலேருந்து அவன் ஊர் அவன் மண்ணில் வந்து இவங்க கும்பலாக சேர்ந்து எங்கேருந்தோ வந்தவன், இங்கே பஞ்சம் பொழைக்க வந்தவன் செங்கலால் பொறுமையாக அடித்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இதுக்கு மேலே அப்படியே விடக்கூடாது. ஏன்னா இப்போ போய்ட்டு எல்லா வடகளையும் வந்து ஓட விடு, அவங்கள வந்து அடி, வயலன்ஸை காட்டுன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக அப்படி ஒரு மனசில் கூட நான் அப்படி மீன் பண்ணல, அது தீர்வாகாது. ஆனால் இவங்களோட வருகையை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். வராங்களா, வேலை செஞ்சு திருப்பி போகணும். இன்னர் லைன் பர்மிட்டை வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டே இருக்கோம். இதே மாதிரி நம்பிக்கை உள்ளவர்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட காணொலிகள் சேனல்ஸில் இதை பற்றி வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதை வந்து காதில் வாங்கிக்கிற மாதிரி கூட தெரியல. இன்னர் லைன் பயன்படுத்துங்க, அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தமிழ்நாட்டில் அவங்கள வந்து முக்கியமான பிரஜைகளான மாற்றுறதுக்கான வாய்ப்பு நடந்துட்டுருக்கு. இதை பாஜக அரசாங்கம் பண்ணுது அப்படிங்கிறதையும் தாண்டி திமுக அரசாங்கம் அதை கண்டுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இந்த 4.5 வருஷத்தில் இந்த வடவர்கள் சம்மந்தமாக வரக்கூடிய பிரச்சனை, நாங்கள் வந்து நார்த்தை எதுக்குறோம், சவுத்துக்கு நாங்கள் தான் முன்னாடி அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலான்னு தான் வந்து தோணுது. ஸோ இதை வந்து உணர்ச்சிகளை வந்து தூண்டி விட்டு வடக்கர்கள்லாம் நம்ம எதிர்க்கணும், இங்கேருந்து அவங்கள வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதில்ல, அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக இதை நம்ம ஊர், அவன் பிழைக்க வந்திருக்கான், வந்தோமா வேலை செஞ்சோமா பொழைச்சோமா காசு சம்பாரிச்சோமா இருந்தோமா போனோமான் இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வடக்கர்களை நம்ம யாருமே தவறாக ட்ரீட் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம ஆளுங்க வந்து போக வந்து முதலாளி கூட வந்து இன்னும் ஜாலியாக தான் பழகிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் போகிற போக்கு பார்த்தா அவன் சீக்கிரம் முதலாளி ஆகிட்டு அவரோட இடத்த காலி பண்ணி விட்டுருவான் போல இருக்குது, அது வேறு விஷயம். நம்ம அவங்களை நடத்துறதுலாம் நல்லா தான் நடத்துகிறோம். ஒரு மனுஷனை வந்து சக மனுஷனை ஒரு தமிழ் எப்படி நடத்துகிறோம் அதே மாதிரி தான் நடத்துகிறோம். ஆனால் அவங்க அப்படி பார்க்கறது இல்லை. இந்த இடத்த வந்து தனதாக்கிக்கணும் அப்படிங்கிற மனநிலை ஏற்கனவே அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து பெருகிட்டே இருக்காங்க நம்பர்ஸ் அப்படிங்கிறத தெரியறதுனால அவன் ஆட்டிடியூடும் மாறிடுச்சு. இதை அப்படியே வந்து விடக்கூடாது. இன்றைக்கி நடந்த இந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டன குரல் எழுப்புறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வடவர்களுடைய இயற்கையை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்க ஊருக்கே திருப்பியும் கிளம்பி போய் அங்கே செட்டில் ஆகிறதுக்கான வேலையை இப்போ இருக்கிற அரசாங்கம் மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் மாதிரி வேற ஒரு அரசாங்கம் வந்துச்சுன்னா அவங்களும் இதை கடுமையாக வந்து கணக்கில் கொள்ள வேண்டும், மனதில் வச்சுக்கணும். ஏன்னா நம்பர்ஸில் அவங்க அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருக்குது, நமக்கு போய் டேரா போட்டுடலாம், டென்ட்டை போட்டுடலாம். ப்ளஸ் நம்மளோட பிறப்பு சதவீதம் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற செய்தி வடக்கர்களுக்கெல்லாம் வந்து போகாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது கீழே இருக்கவங்களுக்குள்ள நல்லா ஆளும் தரப்பில் இருக்கவங்களுக்குலாம் தெரியுது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்புறப்படுத்திட்டு அவங்கள வந்து குடியமர்த்தலான்றதை ஏற்கனவே 10-15 வருஷத்துக்கு முன்னே பிளான் போட்டாங்க. அதோடைய எஃபெக்ட் தான், ஒரு காசுன்னு இருந்தால் எஃபெக்ட் இருக்கும்ல, அதுதான் இது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல.